தாராள பிரபு அது வேணாமா? உன்னோட சொத்துல இருந்து நீ அவனுக்கு கொடுக்கறதா இருந்தா எவ்வளவு கொடுப்ப? ஏன் தம்பி தானக்கா, தம்பினா உயிராச்சேக்கா. அவனுக்காக என் சொத்துல இருந்து பாதிய கொடுப்பேன்க்கா. ஆனா நம்ம அத்தை என்ன பண்றாங்க பாத்தியா? கோடி கணக்குல சொத்து, ஆனா காலம் பூரா உழைச்ச தம்பிக்கு ஏதோ எலும்பு துண்ட போடுற மாதிரி 2 எஸ்டேட் மட்டும் கொடுக்கறாங்க. இதுதான் இந்த பணக்கார பாசம். இதுல என்ன நியாயம் இருக்கு? அதானே செல்வநாயகி, உன் புத்திய காமிச்சிட்டல. அக்கா, இதுல காமெடி என்னன்னா, அத்தைய பத்தி தெரியாம அவங்க கொடுத்த எஸ்டேட்டுக்கே சித்தியும் சித்தப்பாவும் மானங்கெட்டு வெக்கங்கெட்டு அவங்க கால்ல வேற விழுறாங்க. சத்யா, நான் கூட கவனிச்சேன் இந்த விஷயத்துல. அந்த ஸ்ருதி ரோஷக்காரடி எப்படி கடுப்பாகி கோவமாயி உடனே அங்கிருந்து கிளம்பி போயிட்டா பாத்தியா? அவளுக்கு இருக்கிற வெக்கம் மானம் சுயமரியாதை கூட இந்த 2 பெருசுங்களுக்கும் இல்லக்கா. இதுங்களுக்கு புத்தியே அவ்வளவுதான். இப்போ அத்தை அவங்களுக்கு இந்த எலும்பு துண்டை போட்டுட்டு இந்த வீட்டு பக்கமே வராதன்னு விரட்டி விட்டுருவாங்க. என்ன இருந்தாலும் செல்வநாயகி பிசினஸ் விமன் ஆச்சே. யார் யார எந்தெந்த இடத்துல வைக்கணும், எப்ப கட் பண்ணி விடணும்னு அவங்க கரெக்டா சொல்லி முடிச்சு விட்டாங்க பாத்தியா? ஐயோ பாவுண்டே. என் வீட்டுக்காரரு நைட்டு என்ன சொன்னாரு தெரியுமா? அந்த டீ எஸ்டேட்டும் இல்லையா, அந்த காஃபி எஸ்டேட்டும் இல்லையா, 2 மலை காடாம். மலைக்காடா? சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஐயோ, ஆமா பின்ன இருக்காதா? சேது சித்தப்பாவால இனிமே என்ன பிரயோஜனம்? அதான் அத்தை பட்டுன்னு வெட்டி விட்டுட்டாங்க. அது நமக்கு புரியுதுக்கா. யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியலையே. வாங்க போலாம். சரி வா. சிவரா, புருஷன் வான்னு சொன்னதும் ஒரு அம்மா தண்ணி வாளி அப்படியே கிணத்துல விட்டுட்டு போயிட்டாங்களா? நீ என்னடா சைட் டிஷ் எடுத்துட்டு வான்னு சொல்லி 1/2 மணி நேரம் கழிச்சு வர, வந்ததும் மேனர்ஸ் இல்லாம ஆம்லெட் தட்ட கீழே போடுற. யோ, ஒழுங்கு மரியாதையை குடிச்சிட்டு அப்படியே குப்புற படுத்துக்க. நான் செம கடுப்புல இருக்கேன். எங்க பாருடி, இது ஃபாரின் சரக்கு. இது எது? என்ன நினைச்ச? ஐயா, நாளில இருந்து 2 எஸ்டேட்டுக்கு ஓனர். அதுக்குதான் எனக்கு நானே பார்ட்டி வச்சுக்கிறேன். ஆமா, அந்த பீத்த பிடிச்ச மலைக்காட்டுக்கு நீ ஓனர். வாட்? யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் அக்காவுக்கு இந்த 30 வருஷத்துல நீ என்னென்ன வேலை பண்ணிருப்ப? உன்னை எவ்வளவு பெரிய இடத்துல கொண்டு போய் உன் அக்கா வச்சிருக்கணும். எலும்பு துண்டு போடுற மாதிரி 2 எஸ்டேட்ட உன் மேல தூக்கி போட்டுட்டு உன் வாய அடைச்சிட்டாங்க. நீயும் அப்படியே வாலாட்டிக்கிட்டே உன் அக்கா பின்னாடி போய் நிக்கிற. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன் அக்காவோட சொத்து மதிப்பு என்னையா? அந்த பீத்த 2 எஸ்டேட்டோட விலை என்ன? என்னடி சொல்ற?